ஒருவேளை நமக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வெளியே எடுத்துட்டு போய் கொடுப்பீங்க இல்லையா தென் வந்து கொடுத்துருவீங்க. நான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகணும், பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி தெரியல, எங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்லி தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வெபினார் இல்ல ஒர்க் ஷாப் வந்து ஒரு ஸ்பார்க்கிங் பாயிண்ட் மாதிரி வந்து இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சோம். ஆல்மோஸ்ட் வந்து 120 பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வந்து வெபினார் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து வெபினார் வந்து நம்ம ஸ்கிமேட்டிக்ஸ் பற்றியும் மல்டிமீட்டர் பற்றியும் அப்புறம் வந்து ட்ரேசிங் பற்றியும் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தும் வந்து கலந்துட்டு ரொம்ப வந்து பயனடைஞ்சாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே செக்ஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளே செக்ஷனில் நம்ம என்னங்க பண்ண போகிறோம், இந்த வெபினாரில் நம்ம என்னங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே செக்ஷன் ரிலேட்டட் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது, அதை வந்து எப்படி அட்டென்ட் பண்ணுறது, இன்கேஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு வருது, நாம வந்து ஒரு பேசிக் லெவல் டெக்னீஷியன் தான், ஒருவேளை நமக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நாமளே வந்து டயக்னோஸ் பண்ணுறது. இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்று வெளியே எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க, இல்லையா கொஞ்சம் கன்ஃபியூஷன் நடந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவீங்க இல்லையா. ஸோ இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறது மூலியமா இது வெபினார்னு சொல்லலாம், ஒர்க் ஷாப்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேசிக்கலாக இது வந்து ஒரு 3 hours வந்து ஒர்க் ஷாப். இதில் வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே செலெக்ஷன், முதல்ல நமக்கு வந்து டிஸ்பிளே செக்ஷன் ரிலேட்டட் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து தெரியணும் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைகளையும் எப்படி டிஸ்பிளே வந்து ஃபங்க்ஷன் ஆகுன்ற பேசிக் பிரின்சிபல் ப்ளஸ் வந்து மொபைலில் ஆண்ட்ராய்டில் ஸ்பெஷலாக வந்து வரக்கூடிய காமனான டிஸ்பிளே இஷ்யூஸ் வந்து என்னென்னா அந்த டிஸ்பிளே இஷ்யூஸ்க்கு வந்து எப்படியெல்லாம் சொல்யூஷன் வந்து பண்ணலாம், போத் வந்து காமன் சொல்யூஷன்ஸு இல்லை வந்து ஸ்கிமேட்டிக் பேஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பேசிக் லெவல் டெக்னீஷியன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிஸ்பிளே மட்டும் தாங்க மாற்றுறேன், இல்லை பேட்டரி மாற்றுறேங்க, இல்லை சின்ன சின்ன சார்ஜிங் பென்னு இந்த மாதிரி வந்து ஒர்க் மாற்றுறேன், இதெல்லாம் வந்து பண்ணுறேன். நான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகணும், பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி தெரியல, எங்கே வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்லி தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வெபினார் இல்லை ஒர்க் ஷாப் வந்து ஒரு ஸ்பார்க்கிங் பாயிண்ட் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து பண்ணுறேன் பட் வந்து இப்போ டிஸ்பிளே பேக்லைட் வரல, இல்லை வந்து டிஸ்பிளே வந்து கிராஃபிக்ஸ் வரல, இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் ரெடி பண்ணுறேங்க. பட் ஆனால் வந்து கம்பேர் பண்ணி அதாவது ரெஃபர் பண்ணி யூடியூப்பில் பார்த்தோ இல்லை வேறு யாராவது சொல்யூஷன்ஸ் பார்த்து தான் வந்து நான் பண்ணுறேன். அது என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்டிகுலர் இந்த கெப்பாசிட்டர் மாற்ற சொல்கிறாங்க, நான் மாற்ற ரெடி ஆகிடுது, இல்லை இண்டக்டர் மாற்ற சொல்கிறாங்க, இல்லை இந்த ஐசி மாற்ற சொல்கிறாங்க. பட் இந்த பேசிக்கலாக எதனால் வந்து ஆகுது, எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, செல்ஃபாக என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வெபினார் இல்லை ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெபினார் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 16th February 2025 சண்டே அன்னைக்கு பண்ண போகிறோம். டைமிங் வந்து 10 to 1. இந்த 10 to 1 வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து டவுட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு லைவ் ஒர்க் ஷாப்பு. ஸோ அந்த டைமில் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து உங்களால் வந்து பயன்படுத்திக்க முடியும். இல்லைங்க நான் முடிச்சதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து வீடியோவாக நான் எடுத்துக்கிறேன், நான் வீடியோவாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு வீடியோவாக தான் போயிருமே தவிர நீங்கள் தனிப்பட்டு வந்து இன்ட்ராக்ட் வந்து பண்ண முடியாது. ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறதுக்குரிய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா நான் சொல்லி நீங்கள் கேட்கறது வந்து கிடையாது. நம்ம 2 பேருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதில் மனசில் வச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்னைக்கு லைவாக வந்து ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ண பாருங்க. இந்த ஒர்க் ஷாப்ன்றது ஜூமில் வந்து நடக்கும். உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ ஜூம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி வெபினார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 15 to 20 minutes முன்னாடியே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த வெபினாருக்கு எப்படிங்க என்ரோல் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஆப்போடைய லிங்க் வந்து தரேன். அந்த ஆப்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில இருந்து வந்து என்ரோல் பண்ணணும்னு சொல்லி விரும்புறீங்க அப்படின்னா ஒரு குரூப் உடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிருக்குங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ வந்து எல்லாரும் அதில் வந்து ஆட் ஆகாதீங்க, அவங்க மட்டும் ஆட் ஆகிக்குங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன அப்படின்றது வந்து நான் வந்து ஃபர்தராக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்றதுனால நான் வந்து அன்லிமிட்டட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து நான் வந்து என்ரோல் பண்ண முடியாது. ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ வெபினார் அன்னைக்கு வந்து மீட் பண்ணலாம். ரெடியாக இருங்க, ஒரு பென்னு பேப்பரோடு இருங்க. கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து
வீடியோ வந்து ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி உங்க என்விரான்மெண்ட் வந்து பார்த்துங்க. ஏன்னா வந்து வீடியோ நான் லாஸ்ட் டைம் நடந்த வெபினார்ல வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வீடியோ எனேபிள் பண்ணி வச்சுட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் என்விரான்மெண்ட் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ வெபினார் அன்னைக்கு மீட் பண்ணலாம். பை கைஸ்.